வணக்கம். வாங்க இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையலில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு அடை ரெசிபி பார்க்க போகிறோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு தொக்கு. இந்த தொக்கை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதுவும் இப்போ சீசனில், இந்த பொங்கல் சீசனில் கிடைக்கும் போதே நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே சப்பாத்தி, தோசை, தயிர் சாதத்துக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை மாதிரி உடம்புக்கும் ரொம்பவே நல்லது, ஆரோக்கியமானது. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு ரெண்டுத்தையும் பார்த்துடலாம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் ரெண்டுத்துக்குமே எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட் கோதுமை ரவை அடை ரெடி ஆயிடுச்சுங்க. அது கூடவே வந்துட்டு தொக்கு, மா இஞ்சி, இப்போ சீசனில் கிடைக்கக்கூடிய மா இஞ்சி தொக்குங்க. அப்படியே தொக்கை பார்த்தோன்னே அப்படியே வாயிலாம் ஊற ஆரம்பிச்சிருச்சு சாப்பிட்ணுன்னு. இப்போ ஃபஸ்ட்டு அடைக்கு வந்துட்டு நம்ம கோதுமை ரவை அடை தான் செய்ய போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக கோதுமை ரவை அடை. அதுக்கு கோதுமை ரவையை நம்ம ஊற வச்சிடலாங்க. இப்போ நான் எடுத்துக்கிறது இன்றைக்கி வந்து சம்பா கோதுமை ரவை தான். எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய சம்பா கோதுமை ரவை. ஒரு கிளாஸ் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் கோதுமை ரவைனா ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துடலாங்க. இப்போ இதை அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். இது வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 30 நிமிஷத்துலேருந்து ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் நமக்கு ஊறினா சரியாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது வந்து கோதுமை ரவையை ஊற வச்சுருக்கோம். அதுக்குள்ளே நம்ம தொக்கு பண்ணிடலாம். இப்போ இன்றைக்கி நான் வந்துட்டு மா இஞ்சி வந்து தொக்கு பண்ண போகிறேங்க. இஞ்சி வேறு, மா இஞ்சி வேறு. இஞ்சி மாதிரி இருக்கும், ஆனால் வந்துட்டு அதோடய வாசனை பார்த்திங்கன்னா மாங்காய் வாசனை வரும். அதனால தான் மா இஞ்சி. இப்போ வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு நமக்கு மா இஞ்சி இருக்குது. இது வந்து தோல் சீவிடலாங்க. நம்ம இந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மாங்காய் வாசனை அப்படியே நல்லா சூப்பராக வரும். ஆனால் மாங்காயில் இருக்கிற புளிப்பு வந்து இந்த இஞ்சியில் இருக்காது, அந்த வாசனை மட்டும் இருக்கும். அதேமாதிரி இஞ்சி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நமக்கு அந்த இஞ்சினா கொஞ்சம் இதாக அழுத்தமாக இருக்கும், ஒரு நேரம் நார் மாதிரி இருக்கும். இந்த இஞ்சி வந்து அப்படியே மாவு மாதிரி இருக்கும். இப்போ எல்லாத்தையும் தோல் சீவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான். இப்போ மா இஞ்சி தொக்குக்கு நம்ம கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கணுங்க. இப்போ புளி வந்துட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை ஊற வச்சிடலாம். மா இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா தோல் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கேரட் துருவலில் துருவிக்கலாங்க. நல்லா வாசனை வருது, உங்களுக்கு வருது. இப்போ பொங்கல் சீசனில் இந்த இஞ்சி, மஞ்சள் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும்போது செஞ்சுக்கலாங்க. துருவி எல்லாத்தையும், மா இஞ்சியை துருவி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துடலாம். தொக்குக்கெலாம் நமக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி கொஞ்சம் தொக்குக்கு எண்ணெய் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 கரண்டி அளவு, குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இது கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாங்க. கடுகு பொரிஞ்சிட்டே இருக்கும்போது ஸ்டவ் சிம் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம துருவி வச்சுருக்க மா இஞ்சியை சேர்த்துடலாம். இப்போ மா இஞ்சியை சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வந்துட்டு எண்ணெயில் மா இஞ்சியை வதக்கிக்கணுங்க. கொஞ்சம் நேரம் நம்ம அதுக்கு ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ மா இஞ்சி வதங்கிட்டே இருக்கும்போது இதில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட மஞ்சத்தூள் சேர்த்துடலாங்க. அப்புறம் மிளகாத்தூள் வந்து இப்போ நான் எடுத்துக்கிட்ட 200 கிராம் மா இஞ்சிக்கு இது நான் வீட்டில் அரைச்ச வெறும் மிளகாத்தூள். இந்த ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடைத்தூள் சேர்க்குறீங்கன்னா காரம் கொஞ்சம் கூட இருக்கும், பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துடலாம். இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக. ஸ்டவ் வந்து ஃப்ளேம் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஒரு கலந்து விட்டுருவோம். இப்போ நம்ம இங்கே ஊற வச்சுருக்கிற புளியை கரைச்சி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை சேர்த்துடலாம். இப்போ இந்த மா இஞ்சி, இந்த புளி தண்ணியும் நல்லா நமக்கு சுண்டனை போல் வரணும். அதுக்குள்ளே இந்த தொக்குக்கு ஒரு பொடியை அரைக்கணும். அந்த பொடியை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நான் இதை இந்த அடுப்பில் வச்சுட்டு நான் வந்துட்டு இதை பொடி அரைக்கிறதுக்காக வேறு ஒரு பேன் வச்சுக்கிறேங்க. இதை அப்படியே நம்ம வந்துட்டு ஒரு லோவுக்கும் மீடியமுக்கும் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம வந்துட்டு இதை அப்படியே கலந்து விட்டுட்ருப்போம். மூடியெலாம் போட வேணாம், அப்படியே திறந்தே கூட இருக்கலாம். இந்த புளி தண்ணியில் தான் இந்த மா இஞ்சி வந்து நமக்கு வந்து வெந்து வரணும். இப்போ இந்த பேனில் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. இதில் ப்ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா கடுகு, வெந்தயம், உப்பு, நல்லெண்ணெய் இதாங்க வந்து நமக்கு வந்து ப்ரிசர்வேஷனு. இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்துட்டு
இந்த தொக்கை வந்து அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இங்கே வந்துட்டு நமக்கு லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துக்கணும். நமக்கு வந்து கருகக்கூடாது. அதனால் லோ ஃப்ளேமில் கடுகையும் வெந்தயத்தையும் அப்படியே பொரிய விட்டுறலாம். இது பொரிஞ்சிச்சுன்னு அப்படியே ஒரு வாசனமும் வரும் நமக்கு. இப்போ நமக்கு பொரிஞ்சாச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நான் வறுத்த வெந்தயத்தையும் கடுகையும் சேர்த்துருக்கேங்க. இப்போ நமக்கு பொடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு புளி தண்ணி விட்டு இஞ்சியை நம்ம வேக வச்சுருந்தோம். இப்போ நல்லா சுருண்டு நம்ம விட்ட எண்ணெயும் நல்லா கொஞ்சம் கசிஞ்சு வந்திருக்கு. இஞ்சி தொக்குக்கு நான் கொஞ்சம் சொன்ன மாதிரி எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்கணும். அதுவும் நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்க்குறோம். இப்போ நல்லா நமக்கு சுண்டி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கடுகு வெந்தய பொடியை வந்து நம்ம சேர்த்துடலாங்க. இப்போ நான் அரைச்சதுலேயே வந்து மீறும் பார்த்திங்கன்னா எண்ணெய் அவ்வளோ தேவைப்படாது. ரொம்ப போட்டுட்டாலும் நமக்கு கொஞ்சம் தொக்கு வந்து கசப்பாயிடும். அதனால் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூப்லேயே நம்ம கலந்துடலாம். இப்போ நமக்கு இஞ்சி தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம அப்படியே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆற வச்சுட்டு பாட்டிலில் போட்டு வச்சுருக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான இஞ்சி தொக்கு பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வயிறு உபசம், நமக்கு செரிமானம் இல்லாமல் இருக்குது, நெஞ்சிலே நம்ம நிற்கிது சாப்பிட்டது, அது மாதிரி மெயினாக கல்லீரலுக்குலாம் ரொம்பவே நல்லது. இப்போ வாமிட் சென்சேஷன் இருக்கிறவங்க, அதை மாதிரி அவங்க மாசமாக இருக்கவங்களுக்குலாம் இருக்கும் இல்லைங்களா, அவங்களாம் சாப்பிட்லாமான்னு கேட்டால் கண்டிப்பாக சாப்பிட்லாம். இஞ்சி தொக்கு தயிர் சாதத்துக்கு, தோசைக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதா இருந்திங்கன்னா நீங்கள் ஒரு 3 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்லாம். 3-4 மாதம். ஆனால் அப்பப்போ எடுக்கும்போது நம்ம வந்துட்டு ஸ்பூன் வந்துட்டு நமக்கு ஈரம் இல்லாமல் இருக்கணும், காஞ்ச ஸ்பூனாக இருக்கணும். அப்போ தான் வீணாக போகாமல் இருக்கும். அதை மாதிரி கடைகளிலே சொல்லுவாங்க, ஊருக்காக வைக்கும்போது கடைகளிலே சொல்லுவாங்க, எண்ணெய் வந்து எப்பயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பாட்டிலுக்கு மேலே நிற்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஊறுக்காய் வந்து இதை மாதிரிலாம் கெட்டு போகாது. ஏன்னா ப்ரிசர்வேஷன் இல்லாமல் இருக்கிறதுனால அப்போ தான் எண்ணெய் தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக எண்ணெய் மேலே நிற்கணுன்னுவாங்க. நீங்கள் எடுக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ எண்ணெய் மேலே எழும்பி நிற்கும். இப்போ வந்து அடைக்கு வந்துட்டு இந்த சைஸில் வந்துட்டு ஒரு சொரக்காவை தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ துருவிடலாம் நம்ம. இப்போ சொரக்காய் வேணாம், அதுக்கு பதில் என்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் சேர்த்துக்குங்க. மஞ்சள் பூசணிக்காய் கூட இப்போ சீசன் தான். இப்போ மஞ்சள் பூசணிக்காவும் நீங்கள் சேர்த்துக்கலாம், நம்மளுடைய விருப்பம். இல்லை ஜுக்குனி அப்படின்னு ஒன்று கிடைக்குதோ, இல்லை அந்த ஜுக்குனி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கோதுமை ரவையை ஊற வச்சுருந்தோம். இப்போ கோதுமை ரவை வந்துட்டு நமக்கு ஊறியாச்சுங்க. இப்போ இதில் நம்ம வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். அடைக்கு வந்து வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணது, அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி துருவல். அப்புறம் இன்றைக்கி நம்ம இதில் காய் போட்டு செய்ய போகிறோம். அதனால் ஒரு கேரட் வந்துட்டு துருவி வச்சுருக்கேன். அப்புறமா நான் காமிச்ச அளவுக்கு சொரக்காய், அப்புறம் இதில் பொடிசாக கட் பண்ண கொஞ்சமாக கருவேப்பிலைங்க, அப்புறம் நல்லா கொஞ்சம் நிறையாவே பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தழை. இப்போ இதை கலந்துடலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த கிளாஸில் கோதுமை ரவை எடுத்தோமோ அந்த கிளாஸில் கொஞ்சம் ஒரு அரை கிளாஸுக்கும் கொஞ்சம் கம்மியாக அரிசி மாவு, அப்புறம் அடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு சின்ன ஸ்பூன் அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை கசக்கி சேர்த்துடலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. இப்போ இது வந்துட்டு நமக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். தண்ணி வந்துட்டு நமக்கு அடை பதத்துக்கு மாவு வந்து வரும், அந்த பதத்துக்கு கலந்துக்கலாங்க. எடுத்து அடை வந்து ஊற்றுற மாதிரி இருக்கணும் நமக்கு. இப்போ இதில் வந்து ஒரு மிளகா தான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். காரம் வந்துட்டு உங்களோட விருப்பம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்குங்க. ஒரு பச்சை மிளகாவோட நீங்கள் கூட்டி சேர்த்துருந்தா சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸுன்றது ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். நம்ம வெறும் காஞ்ச மிளகாவை வெறும் கடாயில் வறுத்துட்டு அதை வந்து மிக்சியில் அப்படியே கொரன்னு பொடி பண்ணி வச்சுக்கிறது.
இப்போ தோசைக்கல் எடுத்து வச்சுருக்கேங்க ஸ்டவ்வில். கல் காஞ்சதுக்கப்புறம் மாவு பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கடைக்கு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும், தண்ணி ஊற்றி கலந்து. இப்போ நம்ம ஊற்றிடலாம். இதை மாதிரி ஃப்ளாட்டாக கரண்டி அடை ஊற்றுறதுக்கு, பருப்பு அடை ஊற்றுறதா இருந்தால் கூட நம்ம நார்மலாக இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கரண்டி வச்சுக்கிட்டோம்னா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அதை வந்துட்டு ஈஸியாக இருக்கும் நமக்கு. அடைனாவே உங்களுக்கு மெலிசாக வேணும். நம்ம விருப்பம் எண்ணெய் ஊற்றிக்கிறதுனால ஊற்றிக்கிங்க. ஆனால் நல்லெண்ணெய் மட்டும் சேர்க்க வேணாம், ஏன்னா கோதுமையோடு எப்பயுமே நல்லெண்ணெய் வந்து எடுக்காது. அதனால் கடலெண்ணெய் ஏதாவது நீங்கள் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துங்க. நான் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கோதுமையோட குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்குறீங்கன்னா நெய் ஊற்றி அடை கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் மீடியமுக்கும் லோ ஃப்ளேமாக வச்சு வேக வச்சா நல்லா சூப்பராக வரும் அடை. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தால் அடை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்ஸ்டன்ட் கோதுமை ரவை அடை. மா இஞ்சி, இப்போ சீசனில் கிடைக்கக்கூடிய மா இஞ்சி தொக்குங்க. இப்போ அடையை வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துடலாங்க. மா இஞ்சி தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.